ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டரில் பயிற்சி 1.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஆதி எண்ணுனா என்னென்னா, இது ஒரு கணம்னு இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை சொல்கிறது தான் ஆதி எண். இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, m = PQRSTUன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு n of m கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. அடுத்து செகண்டில் p = x such that x = 3n + 2 n belongs to w மற்றும் x less than 15 கொடுத்துருக்காங்க. wனா whole numbers, அதாவது முழு எண்கள். அது என்னன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0 1 2 3 இப்படி போகிறது தான் எண்ணு. இப்போ இந்த எண்ணோட வேல்யூஸ் ஒவ்வொன்றையும் இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு n = 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் 3 × 0 + 2 அது 2 ஆயிரும். அடுத்து n = 1 அப்படின்னு வச்சோம்னா x = 3 × 1 + 2 5 ஆயிரும். அடுத்து n = 2ன்னு வச்சோம்னா x = 3 × 2 + 2 6 + 2 8 ஆயிரும். n = 3ன்னு வச்சோம்னா x = 3 × 3 + 2 9 + 2 11 ஆயிரும். n = 4ன்னு வச்சோம்னா x = 3 × 4 + 2 12 + 2 14 ஆயிரும். இப்போ x less than 15 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு 14 வந்துருச்சு. இதுக்கு மேலே பண்ணோம்னா 15க்கு மேலே போயிடும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பியோட வேல்யூவில் என்ன வருமா 2 5 8 11 14. இப்போ நம்ம n of p தான் கண்டுபிடிக்கணும். n of p = 5. அடுத்து தேர்டில் q = y such that y = 4/3n n belongs to n மற்றும் 2 less than n less than or equal to 5ன்னு இருக்குது. இப்போ என்னன்றது இயல் எண்கள் 2க்கு மேலே இருக்கணுன்றாங்க. இப்போ 3 4 less than or equal toன்னு இருக்கனால 5ஐயும் சேர்த்துக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ 3 4 5 வரும். இதை நம்ம ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு n = 3ன்னு போட்டோம்னா 4/3 × 3 3 × 3 9 ஆயிரும். அப்போ 4/9. அப்புறம் n = 4ன்னு வச்சோம்னா y = 4/3 × 4 இந்த 4 அந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/3 வரும். அடுத்து n = 5ன்னு வச்சோம்னா y = 4/3 × 5 3 × 5 15 ஆயிரும். அப்போ 4/15 வரும். இப்போ க்யூவோட வேல்யூஸ் எல்லாம் போட்டுடலாம். q = 4/9 1/3 4/15. நம்மளுக்கு n of q தான் வேணும். n of q 3 வரும். அடுத்து r = x such that x ஆனது முழுக்கள் x belongs to z மற்றும் -5 less than or equal to x less than 5ன்னு இருக்குது. முழுக்கள்னாலே என்னன்னா ஃபஸ்ட்டு நடுவில் 0 இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 4 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸாக போயிட்டுருக்கும். இப்போ இது அப்போ ஆருக்கு என்ன வேல்யூஸ் வரும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -5ன்னு இருக்குது. அப்போ -5 நம்ம ஆட் பண்ணிக்கணும். r = செட் ப்ராக்கெட்குள்ளே -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை, வெறும் லெஸ் தென் தான் இருக்குது. அதனால் 5 ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ n of r = 10 வரும். அடுத்து s = 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம்னு கொடுத்துருக்காங்க. நெட்டாண்டுகள்னால் லீப் இயர்ஸு. லீப் இயர்ஸ்க்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னா எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 4ஆல் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் தான் நம்ம லீப் இயர்ஸ்ன்னு சொல்கிறோம்.
ஃபஸ்ட்டு 1882 இதில் லாஸ்ட்டாக இருக்க 2 நம்பரை மட்டும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஈர்னாங்கா 8 0 ஆயிரும். அந்த 2ஐ இறக்கணும்னா அப்போ நம்மளுக்கு வந்து 2 மீதி கிடைக்குது. அப்படின்னா இதோட ஒரு 2 ஆட் பண்ணோம்னா அடுத்து நம்ம 4ஆல் வகுப்படுறது கிடைக்கும். அப்போ 1884. அடுத்து 4 4ஆக கூட்டிகிட்டே போகிறோம். 1888, 1892, 1896 வரும். அடுத்து 1900 வரும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக 2 0 இருந்துச்சுன்னா அது 400ஆல் டிவைட் ஆகணும். இது வந்து ஒரு ரூல். இப்போ நம்ம அந்த 19 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 16, மீதி நம்மளுக்கு ஒரு 3 கிடைக்கும். அப்போ அது வந்து ஒரு லீப் இயர் கிடையாது, அது எழுதக்கூடாது. அடுத்து 1904. நம்மளுக்கு கொஸ்டினில் 1906 வரை உள்ளன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1904ஓடையே நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் n of s is equal to 5. அவ்வளோதான். பயிற்சி 1.2ல் வந்து ஃபஸ்ட்டு சம் முடிச்சிட்டோம். தேங்க்யூ.